நெருப்பு பக்கத்துல உட்காந்தா இவ்வளவு வேறு வருமா? இந்த சம்பவம் போகி அன்னைக்கு ஆனதுங்க. நம்ம போகி தான் ரோட்ல வந்து வெறியா வந்து எரியணும்னு சொல்லிட்டு நான் பண்ண ஐடியா தாங்க இது. முதல்ல மரப்பட்டைகள் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கணுங்க. அப்புறம் பழைய ஷூராக்க ஒண்ணு வச்சு நெருப்பை மூட்டி விட்டாச்சு. அது ஜெகஜோதியா எரியணும்னு சொல்லி கொஞ்சம் பட்டையெல்லாம் எடுத்து உள்ள போட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வாட்சி பாருங்க சம்பவம். அப்புறம் பார்த்தா சும்மா ராக்கெட் எடுப்பு மாதிரி தக 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 தகான்னு எரியுதுங்க. ஸ்டார்டிங்ல என்னமோ கம்மியா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தாக்கா ரோடே நம்ம போகியை தாங்க பாக்குது. அப்புறம் என் தம்பி பழைய துணெல்லாம் எடுத்து தம்முன்னு போட்டான் பாருங்க. அப்போ ஆச்சுங்க சம்பவம். நல்லா எரிஞ்சு பொறி கிளம்பி கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா நல்லா வேக்க ஆரம்பிச்சுங்க. கையெல்லாம் பாத்தீங்கன்னா தனித்தனியா வந்துருச்சு. மூஞ்செல்லாம் வேக்க ஆரம்பிச்சுங்க. இந்த சம்பவத்தை முடிச்சுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபாக்ஸ் டேல மொயினாவை எடுத்துன்னு போய் நம்ம ஃபாலோவருக்கு வந்து கொடுத்துடுங்க. இவர் தான் அந்த ஃபாலோவர். மொத்தத்துல ஃபாலோவர் ஆப்பிங்க. அப்புறம் போகி ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு கிளம்பிட்டேன். பயணித்துக் கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு பாடத்தை கற்றுக்கொண்டே இருக்கிறேன். என் வாழ்க்கை பாதையில் தொலைந்த அத்தனையும் துரோகத்தின் சாயல், கிடைத்த அத்தனையும் நிம்மதியின் சாயல்.